இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப்பை ஒரு தடவை கூட வின் பண்ணாத ரெண்டு டீமு தான் இன்னைக்கு செமிஃபைனல்ல வந்து மோத போறாங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா vs நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து கொல்கத்தால வந்து நடக்கிறனால இந்த மேட்சை வின் பண்ணணும்னா டாஸை வின் பண்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா போன இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லேயே வந்து பார்த்தோம், வெஸ்ட் இண்டீஸ் 195 ரன் எடுத்தாலும் டியூ இருந்தனால நம்ம அந்த டார்கெட்டை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டோம். அதனால இன்னைக்கு மேட்ச்ல வின் பண்ணணும் அப்படின்னா டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்றதான் வந்து நல்லது. டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீமை ஒரு 180 ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து இந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை சவுத் ஆப்பிரிக்கா தாங்க பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. இந்த T20 வேர்ல்டு கப்ல ஒரு மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்சையுமே வின் பண்ணி அன்பீட்டன் டீமா சவுத் ஆப்பிரிக்கா வந்திருக்காங்க. அதுலயும் மார்க்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் டிகாக்கு, மில்லரு, ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி இவங்களோட பேட்டிங் லைனப்பே பயங்கரமா வந்திருக்குங்க. அதே மாதிரி பவுலிங்லையும் சொல்லவே வேணாம், நிகிடி வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு. அதனால சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை அப்படியே கொடுத்தாங்கன்னா போதும், ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி குரூப் ஸ்டேஜ்லேயே நியூசிலாந்தை சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதனால் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, நாங்கள்லாம் ஆல்ரெடி நியூசிலாந்தை வீழ்த்தியாச்சு, அதே மாதிரி இன்னைக்கு வீழ்த்தி ஃபைனலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா விளையாடுவாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களோட டீம் எல்லாமே கரெக்டாக செட் ஆயிருக்கு. அவங்க எப்போ சோக்காவாங்க, எப்படி சோக்காவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனுக்கு தாங்க வெளிச்சம். அதனால் வட்ட சோக்கார மாதிரி சோக்காகாமல் இந்த தடவை நாங்கள் மாஸ் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபைனலுக்கு போறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நியூசிலாந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க ஈஸியாக செமிஃபைனலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இவங்க செமிஃபைனலுக்கு வர்றதே ரொம்ப தடுமாறி தான் வந்து வந்திருக்காங்க. ஏன்னா சூப்பர் 8ல் ஸ்ரீலங்காவை மட்டும்தான் வந்து வீழ்த்திருக்காங்க. பாகிஸ்தான் வந்து நெட் ரன் ரேட் கம்மியாக இருந்தனால தான் நியூசிலாந்து வந்து கம்ஃபர்டபுளாக செமிஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இல்லைன்னா நியூசிலாந்து செமிஃபைனலுக்கு வர்றதே ஒரு சந்தேகமான விஷயமா தான் வந்து இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் நியூசிலாந்து வந்து செமிஃபைனலுக்கே கஷ்டப்பட்டு வந்திருக்கும் போது செமிஃபைனலில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும். ஆனால் என்னதான் இந்த T20 வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்து ஒரு சில மிஸ்டேக்ஸை பண்ணியிருந்தாலுமே கூட நாக் அவுட் மேட்ச்சில் நியூசிலாந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படி வெறித்தனமாக விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். அதனால் அதே மாதிரி நாக் அவுட்டில் நாங்கள் தான் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. ஏன்னா நியூசிலாந்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயத்தில் நியூசிலாந்தோட ஸ்பின்னர்ஸ் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் எப்படியாவது ஃபைனலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. அதனால் இன்னைக்கு மேட்ச்சில் என்ன வேணால் நடக்கலாம். இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ணி ஆளாக ஃபைனலுக்கு போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ணி ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.